வணக்கம். தியா வாய்ஸ் மீடியாவில் இது கதை கேட்கும் நேரம். கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 17 முடியாத விழா. மக்களை அடக்கி ஆளும் திறனுள்ளவர்கள் உலகத்தில் சிலர்தான் தோன்றுகிறார்கள். அவர்கள் எந்த இடத்தில் தோன்றுகிறார்கள், ஏன் தோன்றுகிறார்கள் என்று திட்டமாக சொல்ல முடியாவிட்டாலும் உலகத்தில் சில பெரும் சாதனைகளை செய்ய பிறக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லலாம். அத்தகைய மனிதர்கள் உலகத்தின் வரலாற்றில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை தீட்டுகிறார்கள். காலம் மறவாத கதைகளை சிருஷ்டித்து செல்கிறார்கள். அவர்களுக்கென ஆண்டவன் ஏதோ அபூர்வ சக்தியை அளிக்கின்றான். அந்த சக்தியால் வலுவடைகின்றன அவர்கள் செயல்கள். தமிழகத்தில் வரலாற்றில் பொன் கதையொன்றை புனைந்து பேரிலக்கியம் ஒன்றும் உருவாக வாய்ப்பளித்த கருணாகர பல்லவன் அத்தகைய அபூர்வ சக்தி வாய்ந்தவன் என்பதை அக்ஷயமுனை கோட்டை தலைவனான பலவர்மன் சித்ரா பௌர்ணமியின் அந்த இரவில் சந்தேகத்துக்கிடமின்றி உணர்ந்து கொண்டான். அந்த கடற்கரை மணலில் எத்தனையோ நடனங்கள் நடத்தியிருந்தாலும், நடனங்களை சாக்காக வைத்துக்கொண்டு எத்தனையோ காரியங்களை சாதித்திருந்தாலும், எத்தனையோ பேர் வழிகளை பழிவாங்கியிருந்தாலும், மற்ற ஆண்டுகளின் நடனங்களுக்கு வந்த உறுதியுடனும் திட சித்தத்துடனும் அன்றைய இரவு நடனத்துக்கு பலவர்மன் வரவில்லை. சொர்ணபூமியின் பூர்வகுடிகளின் தலைவர் நால்வரும் வந்தால் குழப்பமும் பூசலும் விளையும் என்பதை திட்டமாக அறிந்திருந்த பலவர்மன் அத்தகைய பூசல்களையும் குழப்பத்தையும் சாதாரணமாக விரும்பும் அக்ஷயமுனை தலைவன் அன்று மட்டும் குழப்பத்தையோ பூசலையோ அடியோடு விரும்பவில்லை. ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு இளைய பல்லவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமானால் அக்ஷயமுனைக்கும் தனக்கும் ஏற்படக்கூடிய பயங்கர விளைவை எண்ணி பெரும் பீதியுடனேயே அன்றைய நடனத்துக்கு வந்திருந்தான் பலவர்மன். அக்குதா பழிவாங்கும் முறைகளையும் அவன் ஓரிடத்துக்கு வந்துவிட்டு போனால் அந்த இடம் சுடலைக்கு சமானம் என்பதையும் உணர்ந்திருந்த பலவர்மன் அன்று நடன நிகழ்ச்சி ஏன் நடக்கிறது என்ற வெறுப்புடனேயே வந்திருந்தான். அவனுக்கு அக்குதாவிடம் அச்சம் ஒருபுறம், பூர்வகுடி தலைவர்களிடம் உள்ள பயம் மற்றொரு புறம். இந்த 2 வித கிளிகளும் அவனை வாட்டி வைத்து கொண்டிருந்தன. நடன நிகழ்ச்சிக்கு வரும் பதக்கின தலைவர்களையோ சூளுக்களையோ தான் விரோதித்து கொண்டாலும் அக்ஷயமுனையில் அதிக நாள் வாழ்வது கஷ்டம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ராக்காலங்களில் பிசாசுகளைப் போல் உலாவும் வழக்கமுடைய அந்த நாகரிக மக்கள் தலைவர்களால் ஏவப்பட்டால் பிரதி தினமும் அக்ஷயமுனைக்கு வந்து தொல்லை கொடுப்பார்கள் என்பதையும், பிறகு அக்ஷயமுனை வாழ்க்கை பெரும் நரகமாகிவிடும் என்பதையும் அவன் அறிந்திருந்தபடியால் அன்றைய நிகழ்ச்சியில் அதிக கலவரம் ஏதும் ஏற்படாமல் இருக்க சற்று முன்னேற்பாடுடனேயே வந்திருந்தான். இளைய பல்லவன் உயிருக்கு தீங்கு ஏற்படும் போல் தோன்றினால் தன் செய்கைப்படி நகர்ந்து அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி காவல் வீரர்களுக்கு கண்டிப்பாக உத்தரவிட்டதன்றி பூர்வகுடி தலைவர்கள் வந்தால் அவர்கள் மீதும் ஒரு கண் வைத்திருக்கும்படியும் கூறியிருந்தான். தவிர மண்டபத்தின் முன்னணியில் இளைய பல்லவன் உட்காருவான் என்பதை அவன் ஊகித்திருந்ததால் அந்த இடத்தில் காவலையும் பலப்படுத்தியிருந்தான். இத்தனை முன்னேற்பாடுகளை செய்திருந்தும் கூட அவன் உள்ளத்தை சந்தேகமும் பயமும் வாட்டி வதைத்து கொண்டிருந்தன. பலவர்மன் இயற்கையாக கோழை மனம் படைத்தவனல்ல என்றாலும் இளைய பல்லவனின் திடீர் வரவால் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் அவனை பெரும் பயத்திற்கே உள்ளாக்கியிருந்தன. ஆகவே எந்த வினாடியிலும் குழப்பத்தையும் பூசலையும் எதிர்பார்த்து இருப்பினும் மேலுக்கு எந்தவித உணர்ச்சியையும் அதிகமாக காட்டாமலும் அமர்ந்திருந்த பலவர்மன் திடீரென்று மண்டபத்தின் முன்பு ஏற்பட்ட நிகழ்ச்சியால் ஒரு வினாடி திகைத்தே போனான். பூர்வகுடி தலைவர்கள் வழக்கம்போல் அன்று நடனம் துவங்கிய சிறிது நேரத்துக்கு பின்பே வந்தது அவனுக்கு வியப்பாயில்லை. அவர்கள் வந்து தனது ஆசனத்துக்கு பின்னால் வரிசையாக நின்றதும் அவனுக்கு விசித்திரமாயில்லை. எந்த இளைய பல்லவன் உணர்ச்சி வசப்படாதவன் என்று காலையில் எடை போட்டானோ அந்த இளைய பல்லவன் உணர்ச்சிகளுக்கு இடங்கொடுத்து மேடையை நோக்கி விரைந்தது முதலில் வியப்பாயிருந்தது. அடுத்த வினாடி 2 குருவால்கள் மோதி தரையில் விழுந்தது திகைப்பாயிருந்தது. திகைப்பும் வியப்பும் கலந்த உணர்ச்சிகளின் வசப்பட்ட பலவர்மன் வெகு சீக்கிரம் திகைப்பை உதறிவிட்டு வியப்பின் வசமே சிக்கிக் கொண்டான். வில்வலன் குருவால் வீச்சால் ஏற்பட்ட விபரீதம் பெரும் குழப்பத்திலும் கொள்ளையர் பூர்வகுடிகள் கைகலப்பிலும் முடியும் என்று எதிர்பார்த்தான் பலவர்மன். அத்தகைய ஒரு பூர்வ பீடிகை அவ்வித கைகலப்பில் முடிவது வருடாந்திர வழக்கமாதலால் அத்தகைய நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்த பலவர்மன் நிகழ்ச்சியில் புரட்சி ஏற்பட்டுவிட்டதைக் கண்டு பிரமிப்பின் எல்லையை எய்தினான். திடீரென குழப்பத்தை மூண்டு பரவி மனித உயிர்கள் பலவற்றை கொள்ளை கொண்டுவிடும் என்று எதிர்பார்த்த பலவர்மன் அந்த தீ ஆரம்பத்திலேயே அணைக்கப்பட்டதையும் இளைய பல்லவனின் நிதானமும் அதிகார பார்வையும் அந்த கூட்டம் முழுமையும் அடக்கியதன்றி அந்த நால்வரை கூட திகைக்க வைத்ததையும் கண்டு இவன் சாதாரண மனிதனல்ல, இவனிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். கொள்ளைக்காரரை இளைய பல்லவன் ஏற்கனவே மித்திரபேதம் செய்து வைத்திருந்தது பற்றியோ அவன் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கியது பற்றியோ ஏதுமறியாத பலவர்மன் கொள்ளைக்காரர் மட்டுமின்றி அவர்கள் மாதர்களும் இளைய பல்லவன் பக்கத்தில் சாய்ந்து அவன் சொன்னபடி கேட்டதைக் கண்டு அதற்கு காரணம் தெரியாமல் குழப்பத்துக்கே உள்ளானான். அவன் வில்வலனையும் சொல்லால் மடக்கி தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு நடனத்தை மேற்கொண்டு நடத்த உத்தரவிட்ட போது
தான் இருப்பது கனவுலகமா நனவுலகமா என்ற சந்தேகம் கூட ஏற்பட்டது பலவர்மனுக்கு. அத்தனை சந்தேகத்திலும் குழப்பத்திலும் வியப்பிலும் ஓர் உண்மையை திட்டமாக தெரிந்து கொண்டான் அக்ஷயமுனை கோட்டை தலைவன். இளைய பல்லவன் பெரும் கூட்டங்களை அடக்கியாள பிறந்தவன் என்ற உண்மைதான் அது. இளைய பல்லவன் அருகில் வில்வலன் அமர்ந்ததுமே கூட்டத்தில் மீண்டும் அமைதி நிலவியது. அந்த நால்வரின் குறைகள் யாதா இருந்தாலும் அச்சம் அந்த குறைகளில் ஒன்றாயிருக்க முடியாது என்ற முடிவுக்கு முன்னதாகவே இளைய பல்லவன் வந்துவிட்டான். சுமார் 50 வீரர்களை மட்டுமே துணை கொண்டு குழப்பமும் கொலையும் விளையும் அந்த பெரும் கூட்டத்தேடி வந்து நின்ற நால்வர் அற்ப சொற்பமானவர்கள் அல்ல என்பதை இளைய பல்லவன் புரிந்து கொண்டான். அந்த 50 பேரே கொள்ளையரின் பெரும் கூட்டத்துக்கு ஓரளவு அச்சத்தை விளைவித்திருக்கிறார்கள் என்பதையும் அங்கு ஆரம்பத்தில் ஏற்பட்ட சலசலப்பால் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் போரிடுவதில் அவர்கள் திறமை அற்பமாயிருக்க முடியாதென்றும் முடிவு செய்தான். பூர்வகுடிகளின் திடகாத்திரமும் வேல்களையும் வாள்களையும் அவர்கள் தாங்கி நின்ற முறையும் ஒவ்வொரு வீரனும் குறைந்தபட்சம் 10 பேரையாவது வீழ்த்தும் ஆற்றலுள்ளவன் என்பதற்கு அத்தாட்சிகளாக விளங்கின. சாதாரண வீரர்களே அப்படி இருந்தால் தலைவர்களின் வீரம் அளவிட முடியாததா இருக்க வேண்டும் என்று தீர்மானத்துக்கு வந்த இளைய பல்லவன் வில்வலன் தன் முதுகுப்புறத்தில் குருவால் இருந்ததற்கு காரணம் கோழைத்தனமல்ல என்பதையும் பழைய பழக்கத்தின் தோஷமே என்பதையும் அறிந்தான். ஆகவே வீரனாயிருப்பவனை அவன் வீரத்தை எள்ளி நகையாடியே அடக்க வேண்டுமென்ற தீர்மானத்தால் அத்தனை சாமர்த்தியமாக பேசி தன் வலையில் வில்வலனை சிக்க வைத்து பக்கத்திலும் அமர்த்தி கொண்டான். இளைய பல்லவன் பக்கத்தில் உட்கார்ந்த வில்வலனும் தன் சகாக்கள் மூவரையும் ஏதும் செய்ய வேண்டாம் என கண் மூலமே எச்சரித்துவிட்டு ஏதும் நடக்காதது போல் நடனத்தை கவனிக்க ஆரம்பித்தான். இளைய பல்லவன் கட்டளையிடவே அதுவரை சித்திரப்பாவையென நடனமேடையில் நின்றிருந்த மஞ்சளழகி மீண்டும் நடனத்தை துவக்கினாள். அந்த நடனத்தில் பழைய விறுவிறுப்பே இருக்காதென நினைத்தான் இளைய பல்லவன். இடையே தேக்கப்பட்ட கலை அம்சம் மீண்டும் சோபிப்பது கஷ்டமென்று எண்ணினான். ஆனால் குழப்பங்களை வருடாவருடம் கண்ட மஞ்சளழகி எந்த தடையும் ஏற்படாதது போல் மிக இயற்கையுடன் நடனத்தை மீண்டும் துவங்கினாள். பம்பரம் போல் மேடை மீது சுழன்று சுழன்று ஆடினாள். பாவாடை சக்கரவட்டமாக குடையென எழுந்து சுழல, கால் கொண்டை பரல்கள் ஜல் ஜல் என்று ஒலிக்க, கை வளையல்கள் சிலுசிலுக்க, கொண்டை முத்துச்சரங்கள் முடியின் மீது தாவி தாவி தவழ ஆடினாள் மஞ்சளழகி. சுபத்திரையின் சோகம் கலைந்தது. விடிமோட்சம் வந்தது. கண்ணனும் வந்தான். இந்த இடத்தில் அவள் கண்ணனைப் போல் குழைந்தாள். மெல்ல சிரித்தாள். விஷமக்கண் சிமிட்டினாள். சுபத்திரையைப் போல் வெட்கப்பட்டாள். சேடிகளிடம் விஷமம் செய்தாள். அர்ஜுன சந்நியாசி போல் கம்பீரமாக நடந்தாள். சுபத்திரையின் கையை பிடித்தாள். கடைசியில் மணவரை படலம் வந்தது. மகிழ்ச்சி வெள்ளம் புரண்டது. கடற்கரை முழுதும் கலிவெறி மண்டியது. நிகழ்ச்சி முடிந்தால் நிலை என்னாகும் என்பதை நிர்ணயிக்க முடியாததால் அந்த களி நடனம் நடந்து கொண்டிருக்கையிலேயே இளைய பல்லவன் சரியலென எழுந்து நடன மண்டபத்தின் மீது மின்னல் வேகத்தில் ஏறி நின்று நடனத்தை சற்று நிறுத்தினான். கூட்டத்தின் கூச்சலையும் கையமர்த்தி அடக்கினான். அத்துடன் அத்தனை கூட்டத்துக்கும் கேட்கும் வகையில் இறைந்து பேசவும் தொடங்கினான். நான் தமிழ்நாட்டவன். நடனத்தை சிறந்த அந்த பெருநாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். இருப்பினும் இத்தகைய அற்புத நடனத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. நடனத்தின் சிறப்பு மட்டுமல்ல நான் இன்று கண்டது. நடனமாடிய இந்த மஞ்சளழகியின் கலை சிறப்பையும் கண்டேன் என்று கூறினான். இந்த வார்த்தைகளை இளைய பல்லவன் சொர்ணபூமியின் உயர்குடி மக்கள் பேசிய காவி பாஷையில் மட்டும் பேசவில்லை. கீழ்குடி மக்கள் பேசி வந்த குரோமோ மொழியிலும் பேசினான். அந்த சிறப்புரை ஒரு முறைக்கு இருமுறை சொல்லப்பட்டதால் மட்டுமல்ல, கீழ்குடி மக்களின் மொழியும் அவனுக்கு தெரிந்தது என்ற காரணத்தால் கொள்ளையர் மட்டுமின்றி குரோமோ மொழியை பெரும்பாலும் பேசி வந்த பூர்வகுடி தலைவர்களை சார்ந்த வீரர்களும் பெரிதாக கரகோஷம் செய்து ஆர்ப்பரித்தார்கள். பிறகு 2 மொழிகளையும் பாதி பாதி கலந்து பேசினான் இளைய பல்லவன். இத்தகைய அழகிய நடன நிகழ்ச்சியில் வருடா வருடம் கொலைகளும் குழப்பங்களும் ஏற்படுவதாக அறிகிறேன். இந்த ஆண்டு அத்தகைய விபரீதம் ஏதுமின்றி நடனம் முடிந்திருக்கிறது. இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு ஆண்டும் இப்படித்தான் நிகழ்ச்சி முடியும். ஏனென்றால் இனி நான் இந்த அக்ஷயமுனையில் தங்க தீர்மானித்திருக்கிறேன். அதற்கு அனுமதி அளித்துள்ள அக்ஷயமுனை கோட்டை தலைவர் பலவர்மருக்கு இதோ என் காணிக்கை என்று சொல்லிக்கொண்டே என்ன நடக்கிறது என்பதை பலவர்மன் ஊகிக்கும் முன்பே மேடையிலிருந்து இறங்கி 2 எட்டில் அவன் இருப்பிடத்தை அடைந்த இளைய பல்லவன் தன் கச்சையிலிருந்த முத்து மாலை ஒன்றை அவன் கழுத்தில் சூட்டினான். அத்துடன் இதோ சொர்ணபூமியின் பூர்வகுடி தலைவர்களுக்கு என் வெகுமதி என்று கூறி பலவர்மனுக்கு பின்னால் நின்றிருந்த 3 கழுத்திலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் முத்து மாலைகளை சூட்டிவிட்டான். அடுத்த வினாடி மீண்டும் மேடை மீது தாவி ஏறி இளைய பல்லவன் மடியிலிருந்த மாணிக்க மாலை எடுத்து விளக்கொலியில் காட்டினான். அதிலிருந்த சிவப்பு ரத்தினங்கள் விளக்கொலியில் பெரும் தீபங்கள் என சுடர்விட்டன.
அந்த மாலை மஞ்சள் அழகியின் முகத்துக்கு எதிரே இருந்ததால் அதன் சிவந்த ஒளிகள் அவள் முகம் பூராவும் விழுந்து முகத்தையே மாணிக்கங்களால் இழைத்த பிரமையை விளைவித்தன. இந்த மாணிக்க மாலை விலை மதிக்க முடியாதது. எனக்கு பாலித்தீவின் மன்னரால் கொடுக்கப்பட்டது. இது அரச வம்சத்தை அலங்கரிக்க வேண்டிய பொருள். ஆகவே உங்கள் நடன அரசிக்கு, நடன மாணிக்கத்துக்கு இதை நான் பரிசாக அளிக்கிறேன் என்று மஞ்சளழகியின் கையில் மாலையை கொடுத்தான். அன்றிரவு ஏற்பட்ட பல நிகழ்ச்சிகளாலும் நிதானம் குன்றாத மஞ்சளழகி மகிழ்ச்சியுடன் அந்த மாலையை பெற்றுக்கொண்டாள். கழுத்திலும் அணிந்து அழகு பார்த்தாள். கூட்டத்தின் மகிழ்ச்சி கூச்சல் வானை பிளந்தது. இத்துடன் இந்த விழா முடிகிறது என்று அறிவித்தான் இளைய பல்லவன். அவன் இறைந்தே பேசினான். அவன் குரலை விட பலமாக எழுந்தது இன்னொரு குரல். இல்லை, விழா முடியவில்லை என்று கூவிய வில்வலன் தனது வாளை உருவி கையில் பிடித்து கொண்டு மேடைக்கெதிரே பயங்கரமாக நின்றான். என் ஆசையை தீர்ப்பதாக உறுதி கூறியிருக்கிறாய். அது தீர்ந்த பிறகுதான் இந்த விழா முடியும். இல்லையேல் நீ முடிந்து விடுவாய். இங்கு மற்றும் பலரும் முடிந்து விடுவார்கள். எடு வாளை என்று கூறிக்கொண்டே மேடையின் மீது ஒரு காலையும் எடுத்து வைத்தான். கூட்டம் பயத்தின் வசம் சிக்கியது. பெரும் விபரீதம் அடுத்தபடி நேரிடுவதை தடுக்க முடியாதென பலவர்மனும் முடிவுக்கு வந்தான். அதுவரை அச்சம் தோன்றாத மஞ்சளழகியின் முகத்திலும் அச்சத்தின் சாயை பெரிதாக படர்ந்தது. அது மட்டுமல்ல, இளைய பல்லவன் இடையில் அவன் வாள் இல்லாததையும் கவனித்ததால் மூர்ச்சைப்படும் நிலைக்கு அவள் வந்துவிட்டாள்.